சபையில் அனைவரையும் வழங்குகிறேன். இந்த மாத கூட்டத்தை வழிநடத்த அவைத்தலைவராக உறுப்பினர் சங்கரேஸ்வரி அவைத்தலைவராக முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். சபையை வணங்குகிறேன். என்னை அவைத்தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. உலக பாடல் பாட அனைவரும் எழுந்திருப்போம். சபையை வணங்குகிறேன். சபையில் உள்ள அனைவரையும் வணங்குகிறேன். என்னை அவைத்தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. வரவேற்புரை கூற உறுப்பினர் மஞ்சுளா தேவி அவர்களை அழைக்கிறேன். மனதிற்குள் இருக்கும் வரை மகிழ்ச்சி கூட சுமைதான், வெளிப்படுத்தும் போது வேதனை கூட சுகம்தான் என்பதற்கேற்ப குழந்தைகளாகிய நமது குறைகளையும் நிறைகளையும் வெளிப்படுத்த கூட்டத்திற்கு வருகை தந்த குழந்தைகள், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்புரைக்குரிய உறுப்பினர் மஞ்சுளா தேவி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வருகை பதிவேடு எடுக்க உள்துறை அமைச்சர் அவர்களை அழைக்கிறேன். புவனேஸ்வரி சுந்தரி குழுவிற்கு வந்துள்ளேன். வருகை பதிவேடு எடுத்த உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அறிக்கை வாசிக்க உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். கூட்டம் 5 குழந்தைகள் பாராளுமன்றம் தேதி 9/11/11 நேரம் 7 முதல் 8 மணி வரை. கிழமை புதன். இடம் வேம்பு வளாகம். முழக்கப்பாடல் படைப்போம் என்ற பாடல் அனைவராலும் பாடப்பட்டது. அவைத்தலைவர் தேர்ந்தெடுப்பு. குழந்தைகள் பாராளுமன்ற கூட்டத்தை வழிநடத்துகின்ற நிர்மல் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் முன்மொழிய மனோஜ்குமார் வழிமொழிந்தார். வரவேற்புரை. குழந்தைகள் பாராளுமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் உறுப்பினர் சுந்தரலட்சுமி வரவேற்று பேசினார். அறிக்கை வாசித்தல். சென்ற மாத கூட்டத்தின் அறிக்கையை உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி வாசித்தார். நிதி விவரம். போன மாத கையிருப்பு 28 ரூபாய், இந்த மாத கையிருப்பு 29 ரூபாய், மொத்தம் 57 ரூபாய். கடந்த மாத கூட்டத்தின் தீர்மானம். 5வது வார்டு தெருவில் விளக்கு எரியவில்லை, அதற்கு மனு கொடுத்தல். பாண்டியனார் தெருவில் கால்வாய் சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கு மனு கொடுத்தல். போலீஸ் லைன் தெருவில் சுத்தமான குடிநீர் வர மனு கொடுத்தல். 4வது வார்டு தெருவில் சார்படை அள்ளுவதற்கு மனு கொடுத்தல். அமைச்சர்கள் கலந்தாய்வு. காலாண்டு தேர்வில் மதிப்பெண் குறைவு, அடுத்த முறை நல்ல மதிப்பெண் எடுத்தல் வேண்டும். போன மதிப்பீடு மதிப்பெண்ணை விட இந்த முறை மதிப்பெண் அதிகமாக எடுக்க வேண்டும். போன மாத சந்தாவையும் இந்த மாத சந்தாவையும் கொடுத்தல் வேண்டும். அடுத்த பரீட்சையில் அதிக மதிப்பெண் எடுத்தவருக்கு பரிசு வழங்கப்படும். மையத்திற்கு தினசரி வருதல் வேண்டும். குழந்தைகள் பாராளுமன்றத்தின் பற்றிய கருத்துக்களை கூறினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். காலை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என கூறினார். உங்கள் தெருவில் உள்ள குறைகளை என்னிடம் சொல்லுங்கள் என்று கூறினார். களப்பணியாளர் கருத்து. மேதா பக்தர் வீரமான பெண்மணியை பற்றி களப்பணியாளர் கருத்து கூறினார். குழுவில் உள்ள நடைமுறையை பற்றி கூறினார். உறுப்பினர்கள் கருத்து. குழு நடக்கும் போது சிரித்தல் கூடாது, நகம் வெட்ட வேண்டும், தலை சீவி வர வேண்டும், சாப்பாடு சீட்டு வாங்கி வர வேண்டும், பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். 5வது வார்டுகளில் ரோடு போடுதல் வேண்டும். அமைச்சர்களின் பணிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பொது தீர்மானம். குழந்தைகள் தின விழா கொண்டாட வேண்டும் என குழுவில் ஏற்கொள்ளப்பட்டது. வேம்பார் சாலையில் நெடுஞ்சாலை அமைக்க மனு கொடுத்தல். நவம்பர் 21ஆம் தேதி குழந்தை உரிமை தினத்தை முன்னிட்டு குழந்தை உரிமை பற்றி பேரணி நடத்துதல். தீர்மானம். வேம்பார் சாலையில் நெடுஞ்சாலை அமைக்க மனு கொடுத்தல். நவம்பர் 21ஆம் தேதி குழந்தை உரிமை தினத்தை முன்னிட்டு குழந்தை உரிமை பற்றி பேரணி நடத்துதல். செயல் திட்டம். மனு தயாரித்தல், மனு கொடுத்தல். 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் கண்காணித்தல், நிறைவேற்றுதல். நன்றி உரை. குழந்தைகள் பாராளுமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் உறுப்பினர் ஸ்ரீராம் நன்றி உரை கூற இனிதே தேசிய கீதத்துடன்
இருக்கிறது. நன்றி. அறிக்கை வாசித்த உள்துறை அமைச்சர் குருமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அறிக்கை சம்பந்தமான விவாதம் செய்ய அனைவரையும் அழைக்கிறேன். ராஜராஜன், நீங்கள் அவைத்தலைவரை வந்து பிரதமர் முன்மொழிவாங்க ரைட்டுங்களா? அவைத்தலைவர் வந்து வழி நடத்த அப்படின்னு தான் நான் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கும்போது என்ன வாசிக்கணும் தெரியுமா? வழி நடத்துகின்ற. அது தப்பு, கொஞ்சம் விலை எடுத்துக்கணும். முத்துச்செல்வம் ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்க, வேற ஏதாவது விவாதம் செய்யணும். அவ்வளோதானா? அடுத்தபடியாக நிதி விவரம் கூற நிதியமைச்சர் அங்காளேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். சபையை வணங்குகிறேன். சபையில் உள்ள அனைவரையும் வணங்குகிறேன். நிதி விவரம்: போன மாத சந்தா 28 ரூபாய், இந்த மாத சந்தா 29 ரூபாய், மொத்தம் 57 ரூபாய். இதுல 3 பேர் சந்தா கொடுக்கல, செலவு எதுவும் இல்லை. 3 பேர் சந்தா கொடுக்கல. அவங்க யார் யாருன்னா சோபனா, பாண்டிமீனா, குருமூர்த்தி. இவங்க வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் சந்தாவோட சேர்த்து கொடுக்காத சந்தாவை கொடுத்துடணும். நிதி விவரம் கூறிய நிதியமைச்சர் அங்காளேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சென்ற மாத கூட்டத்தின் தீர்மான விவாதம். தீர்மானம்: வேம்பார் சாலையில் நெடுஞ்சாலை அமைக்க மனு கொடுத்தல். நவம்பர் 21ஆம் தேதி குழந்தை உரிமை தினத்தை முன்னிட்டு குழந்தை உரிமை பற்றி பேரணி நடத்துதல். வேம்பார் சாலையில் நம்ம இந்த வாட்டி குழுவில் வந்து போன மாத தீர்மானம் வந்து வேம்பார் ரோட்டில் மனு கொடுக்கணும். அது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வாட்டி மனு கண்டிப்பாக பேரூராட்சி மன்ற தலைவிக்கோ அல்லது நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளருக்கோ கொடுத்துடணும். அப்புறம் வந்து நவம்பர் 21ஆம் தேதி குழந்தை உரிமை தினம் நடந்ததில் அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்துகிறோம்ல, அதில் வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. நம்மளோட குழுவிலேருந்து அமைச்சர்கள், உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சென்ற மாத கூட்டத்தின் விவாதத்தை செய்த உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக விழிப்புணர்வு பாடலை பாட உறுப்பினர் புவனேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். நான் வந்து கடவுள் தந்த அழகிய சினிமா பாட்டிலிருந்து அந்த பாட்டை எழுதியிருக்கேன். கல்வி பற்றி, உரிமை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. மனிதம் பறிக்கும் அசுரர்கள் உண்டு, உரிமை துளைக்கும் குழந்தைகள் உண்டு. நிலைமை மாறணும் இந்த ஆண்டு, கல்வியை நாமும் கற்றிடுவோம், வாழ்வில் உயர்ந்து விளங்கிடுவோம். கல்வியே வாழ்க்கை என்று நம்பி வாழ்ந்து விளைவிடுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. உரிமைகள் உரிமைகள் குழந்தைக்கு என்றும் குறையாது, உரிமைகள் கொடுக்கின்ற மனிதர்கள் மேல்தான் குறையுண்டு. எதுவரை கற்க முடிகின்றதோ அதுவரை நாமும் கற்றிடுவோம். இனி வரும் இந்த காலத்திலே குழந்தைகள் தொழிலை ஒழித்திடுவோம். பரவசம் இந்த பரவசம் கல்வி கற்று வாழ்வில் உயர்வதினால், கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாக்கு பாடு. நாம் எல்லாம் குழந்தைகள், தனித்தனி கல்வி கிடையாது. இனம் மதம் மொழி என்று நமக்குள்ளே வேதம் கிடையாது. பள்ளிகள் நாளை திறந்து விடும், அனைவரும் பள்ளி சென்றிடுவோம். கல்வியை நாமும் கற்றுவிட்டால் வாழ்க்கையை நாமும் வென்றிடலாம். இது வளர்வதும் இந்த உரிமை சொன்ன பாடம் தானே, கேளடி கேளடா. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. விழிப்புணர்வு
பாடலை பாடிய உறுப்பினர் புவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றி.